அவை நாயகருக்கு அடுத்ததாக சொல்லுவேன், 60 யசீத் ஆட்சிக்கு வருகிறார். யசீத் நிறைய நல்லது செஞ்சார் என்று வரலாற்றிலே காண முடியாது. ஆனாலும் கூட யசீதை குறை சொல்லக்கூடாது என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலை எடுக்கப்பட்டு தாரிக் இப்னு யசீதின் மூலமாக யசீதுக்கு வருகிறது. யசீது பார்த்து அழுகிறார். அஹ்ல பைத்தை நேசம் கொண்டார் என்ற காரணத்தினால், தலையை கண்டு அழுதார் என்ற காரணத்தினால் அவரை ஏசாதீர்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு முன்னால் யசீது குறை சொல்லப்படுகிற போது யார் குறை சொன்னார்களோ அவர்களை 20 கசையடி கொடுத்தார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் என்று நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு முன்னால் யசீதை பற்றி குறை சொல்லுகிற போது, என்னுடைய அவையை விட்டு நீங்கள் என்னுடைய இடத்தை விட்டு சென்று விடுங்கள், அவரை குறை சொல்லுகிற தகுதி நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டும் இல்ல, யசீதும் அஹ்ல பைத்தின் மீது பாசம் வைத்திருந்தார். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பொருளாதாரத்தை அனுப்பக்கூடியவராக இருந்த இந்த யசீத் கடைசியில 2 பேருக்கு மத்தியில கருத்து வேற்றுமை மாறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹுவை மக்காவிலே வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். ஆனால் இறைநேசர்கள் காபாவிலே வைத்து கரம் ஏந்தினார்கள். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா கரம் ஏந்தினார்கள். ரப்பே, மக்கமா